ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்பு எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1/3/2025 தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 21/3/2025. போஸ்ட் நேம் கொடுத்திருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 51 வேகன்சி உங்களுக்கு இருக்க போகுது. ஏஜ் 21 முதல் 35 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டுல டோட்டலா 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல 2 வேகன்சி, பாண்டிச்சேரியில ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு 1 வருஷம் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷம் முதல் 3 வருஷம் வரை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தர போறாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு மெரிட் பேஸ்ல தான் செலக்ஷன் இருக்க போகுது. அதாவது உங்களோட மார்க் டிபெண்ட் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ண போறாங்க. பேமெண்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. சேலரி உங்களுக்கு மாசம் 30,000 ரூபாய் சேலரி கொடுக்க போறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு 150 ரூபாய் ஃபீஸ் எடுக்க போறாங்க. அதர்ஸ்க்கு 750 ரூபாய் ஃபீஸ் எடுக்க போறாங்க. இது உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன்ல கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிற ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல 52 வேகன்சில தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, காரைக்கால்ல ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. அப்புறமா தமிழ்நாட்டுல கோவில்பட்டியில ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல திருப்பத்தூர்ல ஒரு வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறமா பேமெண்ட் பண்ணணும். அப்புறமா டாக்குமெண்ட்டை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களோட போட்டோ 4.5 சென்டிமீட்டர் இன்டூ 3.5 சென்டிமீட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் பிளாக் இங்க்ல நீங்க போடணும்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷனை ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிளாக் ஆர் ப்ளூவா உங்களுக்கு இருக்கலாம். இதை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கூடுதலா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணுங்கிற ஃபுல் டீடைல் கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் கிளிக் ஹியர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற டீடைல கேட்டிருக்காங்க. செகண்டா நீங்க உங்களோட போட்டோ மற்றும் சிக்னேச்சரை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். தேர்ட் உங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது அட்ரஸ், கம்யூனிட்டி அப்படிங்கிற டீடைல் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபோர்த்தா நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷனை ப்ரீவியூ பண்ணி பாருங்க. ஃபிஃப்த்தா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சிக்ஸ்த்தா பேமெண்ட் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். நல்ல மார்க் இருந்தா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களை மெரிட்ல தான் செலக்ட் பண்ண போறாங்க. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் உங்களுக்கு இருக்க போகுது. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்.